வணக்கம் மக்களே, வெல்கம் பீப்பிள். நான் புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. இருக்கிறதுலயே கேவலமான பிறவி தட்ஸ் எவர் பீன் கிரியேட்டட்னா எதுன்னு தெரியுமா? வேற யாரு? நம்ம தான். எக்ஸாக்ட்லி, நம்ம தான் ஹோமோசாப்பியன்ஸ். கொஞ்சம் ஒரு அறிவாளித்தனமா சொல்லணும்னா, ஆமா, இது ஏன் சொல்றோம் ரீசன் கூட தேவையில்ல, எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அதான் இவனுங்க தான் வந்து எல்லாமே வந்து பாப்பானுங்களே, ஸ்கின் கலரு, ரிலீஜியனு, கேஸ்ட், நேஷனாலிட்டி, எத்தனை இருக்கு. ஆமா, இப்ப வந்து எல்லாரும் நினைக்கலாம், என்ன 2023 ஆகுது இப்பயுமா இதெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு நீங்க வந்துட்டு டவுட்டா கேக்கலாம். கண்டிப்பா பாக்குறாங்க, நிறைய பேர் பாத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வீக்கு அட்லீஸ்ட் ஒரு கேஸ் இல்ல ஒரு இன்சிடென்ட் ஆச்சு நம்ம நியூஸ்ல பாத்துறோம், எப்படியாச்சும் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. ஆமா, ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் இப்பதான் கேள்விப்பட்டேன். கிளாஸ் 12 படிக்கிற பையன், திருநெல்வேலியில நடந்திருக்குது. அவனையும் அவனோட தங்கச்சியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, ஹி பிலாங்ஸ் டு அ லோவர் கேஸ்ட். அவங்க வந்துட்டு முன்னால இருந்தே அவனை ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அவன் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ரொம்ப அட்டாக் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அந்த பையன். இதெல்லாம் வந்து நம்ம எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அதான் இப்ப வந்து இது நம்மளுக்கு தெரியுது, இனிமே தெரியாத கேஸ்லாம் நீ எத்தனை இருக்கு. அதேதான், இப்ப இந்த மாதிரி டாபிக் பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். சோ அத வந்துட்டு கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் கவர் பண்ணலாம்னு இருக்கும். ஆமா, சோ இது வந்து கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான், கொஞ்சம் ஃபன்னியா இருக்காதுதான். பட் இது கொஞ்சம் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அது மட்டும் பேச வேண்டியமான ஒரு விஷயம், ரேசிசம். ஆமா, இப்ப ரேசிசம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ப்ரிவலண்டா தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க, இப்பயுமா எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப வரைக்கும் எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்காங்க ரேசிசம்ன்றத. ஆமா, நாங்க நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கூட குடுக்கலாம், போக போக குடுத்துட்டு வரோம். சோ முதல்ல ரேசிசம்னா என்னன்னு சொல்லிடுவோம், இல்லன்னா அந்த விஜய் டிவி சீரியல் மாதிரி தான் ஆகிடும். அப்புறம் விஜய் டிவி சீரியலா? ஆமா, ஒரு சீரியல் பேர் தெரியல, ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏதோ பேபி ரிலேட்டடா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப வந்து ஹீரோ சொல்றாங்க, எனக்கு பொண்ணெல்லாம் வேணாம், எனக்கு பையன் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கேக்குறாங்க, அவ்வளவு ரேசிஸ்டா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்றதுக்கு பதிலா ரேசிஸ்ட்னாங்க, பாவம். ரைட்டு. சோ இந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்றதுக்கு ரேசிசம்னா என்னன்னு சொல்லிடுறோம். ரேசிசம்னா ஸ்கின் கலரை பார்த்து டிஸ்கிரிமினேட் பண்றது. இவன் கருப்பா இருக்கான், இவன் இப்படிதான் இருப்பான், இவன் வெள்ளையா இருக்கான், இவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரேசிசம். ஆமா, இப்ப இவனுங்க தான் வந்து பெரிய சுப்பீரியர் நினைச்சுப்பாங்க, ஏதோ பெரிய இவனுங்க தான் பெரிய இது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரீசெண்டா கூட நடந்துச்சு, ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலங்காலமா சின்ன வயசுல டிவில ஆட் பார்த்துட்டு இருப்போம், போட்டா ஃபேர் ஆயிடுவாங்கன்ட்டு. அது வந்து இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அந்த பேரை மாத்துறாங்க, க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு நீங்க எல்லாம் நினைக்கலாம், இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி தரேன். கண்டிப்பா உங்ககிட்டயே யாராச்சும் பேசுறப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, ஒரு பையனையோ இல்ல பொண்ணையோ பார்த்தா பரவாயில்ல கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க அப்படின்னு. அது என்ன, இந்த கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க, கருப்பா கலையா இருக்கான்னு சொல்லிட்டு போங்களேன், அது என்னது அது? அதான் நான் என்ன காம்ப்ளிமெண்ட் நினைச்சு சொல்றீங்களா? ஆமா, காம்ப்ளிமெண்ட் குடுக்கறன்ற பேர்ல நீ கருப்பாதான் இருக்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்டைரக்டா வந்து நீ கருப்பு அப்படின்னு குத்தி காட்டுறீங்க. அதான் இதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த கல்யாணம் நடக்குதுல, சோ அவங்க மாப்பிள்ளை பொண்ணு பாக்குற அந்த டைம்ல வந்து அவங்க ஒரு டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணு வந்து நல்லா ஃபேரா இருக்கணும், நல்ல கலரா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாப்பிள்ள வந்து நல்ல கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட்ஸ் கேக்குறாங்க. என்னது இது, இதுவும் என்ன? ஆமா, அதே மாதிரி இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் வந்துட்டு இந்த ஒரு அட்வைஸ் எல்லாரும் கொடுப்பாங்கல்ல, அடிக்கடி இந்த குங்குமப்பூ சேர்த்துக்கோமா, அடிக்கடி பாதாம் சாப்பிடுமா, அப்பதான் குழந்தை வந்து வெள்ளையா பிறக்கும். ஏன் இப்ப குழந்தை கருப்பா பிறந்தா என்ன? இல்ல என்ன, இது வந்து ஒரு பாட்டுல கூட எழுதி வச்சிருக்கானுங்க. அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, அது என்ன, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல பிறந்த பிள்ளை கலரா இல்லனா கூட பரவாயில்ல, டோன்ட் வரி பி ஹாப்பி. என்னது இது? அடப்பாவைகளா, எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல போங்க. சோ இது வந்து இந்த ரேசிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து மீனிங்கே தெரியாம நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எல்லாருக்குமே நடந்திருக்கு. அது எப்படி, அவங்க இன்கேஸ் அவங்க ரொம்ப வெள்ளையா இருந்தாலும் சரி, ரொம்ப டார்க்கா இருந்தாலும் சரி, பண்றவனுங்க பண்ணிட்டு தான் இருக்க போறானுங்க. ரேசிசம் வந்து அந்த காமெண்ட்ஸ் பாஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கானுங்க இப்ப வரைக்குமே.
ஆமா, இப்ப வந்து வேர்ல்ட்ல அந்த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி சில பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து இந்த ரேசம்க்கு விக்டிமா தான் இருந்திருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா, த ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க ஆட்டோபயோகிராஃபில கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. லைக் ஒரு லைன் இருக்கும் அவரோட ஆட்டோபயோகிராஃபில, அவரு அந்த பிளெட்ஜ்லாம் பண்றப்ப அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இவரை சல்யூட் பண்ணியிருக்காங்க, பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல இவர் ஒரு லைன் எழுதியிருக்காரு, என்னன்னா, ஐ வாஸ் நாட் அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஃபேக்ட் தட் நாட் சோ மெனி இயர்ஸ் பிஃபோர் தே வுட் நாட் ஹவ் சல்யூட்டட் பட் அரஸ்டட் மீ. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பார்த்திருந்தாங்கன்னா என்ன சல்யூட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு அரெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்ப இவ்வளோ பெரிய ஆளுக்கே அந்த நிலைமைன்னா நம்ம எல்லாம் எங்க போறது? சோ நமக்கெல்லாம் தெரியும். சோ சவுத் ஆப்பிரிக்கால வந்து சோ நெல்சன் மண்டேலா வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒயிட்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதே நாங்க சொல்லக்கூடாது ஒயிட்ஸ் பிளாக்ஸ்ன்ட்டு. ஆனா இப்ப கண்டென்ட் வந்து கிளியரா ப்ரொஜெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன மாதிரி சொசைட்டில இருக்கோம்னா இந்த கலர் பீப்புள் ஃப்ரம் திஸ் கம்யூனிட்டி தான் இவனுங்களே வந்து நினைச்சுப்பானுங்க. அதே மாதிரி ஒரு திருட்டு கேஸ் அந்த மாதிரி வந்துட்டா அதே கம்யூனிட்டி தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே ஈஸியா சொல்லிட்டு போயிடுவானுங்க. உண்மையிலேயே அதை ஆக்சுவலா அவங்க பண்ணிருக்க கூட மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றானுங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி வெள்ளையா இருக்கவனுங்கலாம் வந்து பொய் சொல்ல மாட்டானுங்க. எங்க இருந்தா அதெல்லாம் எழுதுறீங்க? அதான் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கிரியேட்டிவா யோசிக்கிறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப இதுவா விவிடா பாக்குறது வந்து ஜெய்பீம் மூவி. அது ஆக்சுவலா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தானே. அவன் வந்து திருடி இருக்கவே மாட்டான். ஆனா இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னனால அவன் மேல எல்லாம் திருட்டு பட்டம் கட்டி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கடைசியில கொலையா பண்ணிடுவாங்க. இன்னொரு வந்து இப்ப ரீசெண்டா நம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம், மாமன்னன் படம் பாத்துட்டியா? இல்ல, ஆக்சுவலா இன்னும் பாக்கல, இனிமே தான் பாக்கணும். ஓகே, மாமன்னன் படம் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ வில்லன் வந்து அது வந்து ஒரு ஆக்சுவலா ரொம்ப ஒரு வில்லனஸ் கேரக்டர். ஓகே, ரொம்ப பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேட் அந்த ரோல், ரத்னவேல்னு சொல்லிட்டு. அவனை கூட வந்து இப்ப உட்காந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்றது வேற, அந்த கேரக்டரையே உட்காந்து செலிப்ரேட் பண்றது வேற. உனக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுது. இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வந்து ரத்னவேல் அப்படின்னு போட்டா அவனுக்கு ஏதோ என்னென்னமோ அது என்ன பாட்டு, ஏதோ ரொம்ப ஃபேமஸான ஹீரோ சாங், அது ஹீரோ என்ட்ரி சாங். அத வந்து அவனுக்கு போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். சில கிறுக்கு அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை வந்து நம்ம ஊர்ல தான் நடக்குது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. வேர்ல்ட்ல உள்ள எல்லா கண்ட்ரீஸ்லயும் இது நடந்துட்டு தான் இருக்கு. சோ யூஎஸ்ல கூட 2021ல Black Lives Matter அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இது ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்ன கதைனே தெரியாம வந்து Black Lives Matterன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஜார்ஜ் ஃபிளாய்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவங்க வந்து பிறந்ததுல இருந்து வந்து அமெரிக்கால தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன இருக்கு, அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியிலே கூட்டு போய் அவங்க அங்கேயே இறந்து போயிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க இறந்து போக அவங்கள கொன்னுட்டாங்க, அடிச்சே கொன்னுருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு மட்டும் நடக்கல. ஃபார் த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் டேஸ் டு மந்த்ஸ்ல வந்து நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பீப்புள், எதுவுமே தெரியாத சின்ன பசங்க, டீனேஜர்ஸ் எல்லாரையுமே வந்து இவங்க எல்லாம் வந்து அப்படியே அவங்க கஸ்டடியில வச்சு கொண்டிருக்காங்க. ஏன் இவனுங்கெல்லாம் பெரிய இதுன்னு நினைப்பவனுங்களுக்கு. ஆமா, எப்பவுமே நடக்கிறது என்னன்னா, இந்த மெஜாரிட்டி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் மைனாரிட்டியை தான் டார்கெட் பண்றாங்க. இப்ப வந்துட்டு இந்த கேஸ்ல நம்ம கலர் வச்சு சொல்றோம், லைக் ஜென்ரலா பார்த்தோம்னாலே அப்படிதான். மெஜாரிட்டி வந்துட்டு இந்த மைனாரிட்டியை அப்போஸ் பண்ணணும், அவனுங்களை கீழேயே வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு. ஆமா, என்னதான் இருந்தாலுமே வந்து எல்லாரும் ஹியூமன்ஸ் தானே அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு இதுவே வரல. ஹியூமன்ஸ் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல இருக்காங்க. ரொம்ப டார்க் ஃபேர்ல இருந்து ரொம்ப டார்க்ல கூட இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆமா, இப்ப வந்து நம்ம காலமா சில ப்ராப்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் ஒண்ணுதான் வந்துட்டு இந்த டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு. இது எல்லாரும் வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கோமே தவிர யாருமே ஃபாலோவே பண்றது இல்ல. இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் நடக்குதுன்னு வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு மாதிரி எக்ஸ்கியூஸா இருக்கும். இந்த மெஜாரிட்டிக்கெல்லாம் வந்துட்டு அவங்கள கீழே அப்போஸ் பண்றதுக்கு, அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு, தான் தான் சுப்பீரியர்னு காட்டிக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்கியூஸ். இந்த கலரு, காஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீசன் தன்னை சுப்பீரியரா காட்டிக்கிறதுக்கு.
அதான் இப்ப வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களை விட டிஃபரெண்டா இருந்தா அத வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய நல்லதா நினைச்சுக்காம அது ஒரு பெரிய கெட்டதா நினைச்சுக்கிட்டு அந்த டிஃபரெண்டா இருக்க பீப்புளே போட்டு டார்கெட் பண்ணி அதான் அந்த மெஜாரிட்டி மைண்ட் பிரச்சனை தான். டார்கெட் பண்ணி அவனுக்கு ஈஸியா பிளேம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுதுன்னு கூட சொல்லலாம். லைக் கருப்பா இருக்கிறவங்க இப்படிதான் அப்படின்னு. அதுக்கு ஒரு இது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். பட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். கேரம்ல வந்துட்டு நம்ம பிளாக் காயின்ஸ் ஒயிட் காயின்ஸ் இருக்கும். பிளாக் காயின்ஸ்க்கு 5 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட், ஒயிட் காயின்ஸ்க்கு 10 பாயிண்ட் இல்ல 20 பாயிண்ட். அது அதுலயே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல. அதுலயே ரொம்ப சுப்பீரியர் வந்து இந்த ரெட் காயின். ஆமா, யாருக்குமே எதுவுமே தெரியும் 25-50 பாயிண்ட் போட்டுருவானுங்க. ஆமா, இல்ல இப்ப நான் சொல்றது வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக்னா கம்மி, ஒயிட்னா அதிகம் அப்படின்ற மாதிரி. அது இந்த என்ன சொல்றது, நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்லாம் நமக்கு அப்படியே சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல. சோ ஒரு வழி என்னன்னா, நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இப்படி எல்லாம் எதுவும் சொல்லி தராம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி தரணும். ஆமா, இத வந்து நம்ம இன்னொரு வேலையும் பாக்கலாம். இந்த மாதிரி சொல்ற பீப்புள் இருக்காங்கல்ல, கருப்பு ஸ்கின் இருக்க கூடாது, டார்க் ஸ்கின்னா இருக்க கூடாது. அதே பீப்புளுக்கு வந்து அவங்க ஃபேவரட் கலர் வந்து என்ன தெரியுமா? பிளாக். கரெக்ட். பிளாக்க தவிர எதுவுமே போட மாட்டானுங்க. ஏன் அப்படி? அதுல வந்து நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். இந்த மாதிரி பிளாக் கலரை பிடிக்கும்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் பிளாக் ஸ்கின் என்ன வந்து ஒதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு கேக்குற மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாக்கும் போதே எவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. எதுக்கு வந்து புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல யாருக்குமே. சில பேருக்கு அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ரேசிஸ்டா இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொசைட்டி வந்து அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. ஆமா, நாங்க போன பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரிதான் எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, which should not happen. ஆமா, சுத்தமா it should not happen, but it is happening for a long time. ஆமா, சோ வந்துட்டு அதுக்குதான் வந்து we are trying our level best. வந்து அதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது. நீங்களும் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் போயிடாம பாத்துக்கோங்க. வந்து நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க that you live in a society. அங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஆசையா இருக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், பட் வந்து அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கீங்க. இத வந்து நீங்க இமேஜினே பண்ண தேவையில்ல. இதுதான் நம்ம சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. ஆமா, கரெக்ட். அந்த ரிஜெக்ஷனோட பெயின் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா டிஸ்கிரைபே பண்ண முடியாது. நீ இத பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே வந்து என்ன சொல்றது ரைட்ஸ் இல்லன்னு. ஒரு விஷயம் பண்றீங்க, அது மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அப்ப மேபி வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நீங்க வந்துட்டு யாரும் நான் பண்றது கேட்க கூடாதுன்னு உங்களை போய் கொலை பண்ணலாம் சொல்லல. பட் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து செய்யலாம். அத வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கண்டிப்பா யாருக்குமே ரைட். இப்ப வந்து ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஆஃப் 5 வச்சுக்கலாம். ஓகே, அந்த 5ல வந்து 3 கிட்ஸ் இருக்காங்க. அந்த கிட்ஸ்ல வந்து அந்த பேரண்ட்ஸோட ஃபேவரட் வந்து தி மோஸ்ட் வெள்ளையா இருக்க பையன் ஆர் பொண்ணு. ஓகேயா? அதே மாதிரி இந்த டார்க்கஸ்ட் கிட் வந்து தான் யாருக்குமே ஃபேவரட்டா இருக்காது. ஆமா, இது வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ட. இருக்கவங்களும் இருக்காங்க, இத மாதிரி இல்லாதவங்களும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து 11th 10th ஒரு புக் படிச்சோம், ஒரு ஸ்டோரி படிச்சோம், ஒரு சாப்டர் போலின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுல வந்து அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்து கருப்பாயிடுமா, உடம்புல வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து கருப்பு ஸ்பாட்ஸ் வந்துடும் அந்த பொண்ணுக்கு. அதனால அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. அப்புறம் என்ன ஆகும், கடைசியில மாப்பிள்ளை கிடைக்கும். ஒரு 50 வயசு கிழமை செகண்ட் மேரேஜ் பண்ண வருவான். அது என்ன ஆகும், அவன் வந்து இது கேட்டுருவான்ல, டவுரி கேட்பான். டவுரி கேட்ப கடைசியில அந்த பொண்ணு வந்து நீங்க தேவையில்ல, நானே உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லும் அந்த பொண்ணு. இது மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க இன்னொரு செனாரியோவை இமேஜின் பண்ணி பாருங்க. எப்படின்னா, பீப்புள் நீங்க ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருந்தா அவங்க உங்களை ப்ளீச் பண்ண சொல்றாங்க. உங்க ஸ்கின் கலர், உங்க ஃபேஸ ப்ளீச் பண்ண சொல்றாங்க. ப்ளீச் பண்றது வந்து ரொம்பவே எவ்வளவு ஹார்ட். நம்ம ஸ்கின் ப்ளீச் பண்றது சும்மா யூஸ் பண்றதே ரொம்ப ஒரு பாய்சனஸான திங்கு. அதை வந்து நம்ம மூஞ்சில யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப அது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும். அதேதான் அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி ஃபேரா இருக்கிறதுதான் அழகு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு, யார் ஆரம்பிச்சா அப்படின்றது தெரியல. அது இப்பதான் வந்துட்டு பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு அக்செப்ட். அதாவது நம்ம கருப்பு, ஆமா கரெக்ட், கருப்பு நம்ம ஸ்கின் கலர் அப்படின்னு. அது ஒரு ஜஸ்ட் ஸ்கின் கலர் நம்ம ஊர்ல பாத்துருக்காங்க. நம்ம ஊர் பரவாயில்ல, இந்தியால வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கலரும் நம்ம இருக்கோம். என்னதான் நம்ம இது பண்ணாலுமே நம்ம எல்லாரும் இருக்கோம்.
சோ வந்து சுத்தமா இந்த கருப்பே பார்க்க முடியாத ஒரு கண்ட்ரி நினைச்சு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்களே, ஏசியன் கண்ட்ரிஸ்லாம் இந்த சைனா, கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து நினைச்சு பாரு எவ்வளவு மோசமா இருக்கும்ட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு பத்தி இதுன்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ளீச் பண்ற கதை வந்து அங்கதான் நடக்கும். லைட்டா வந்து ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட வந்து ப்ளீச் பண்ண சொல்லிடுவாங்க உடனே. அந்த மாதிரி நம்ம யூடியூப்ல போனோம்னு வச்சுக்கோ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். டுட்டோரியலா வச்சிருப்பாங்க போல. அதான். சோ இது வரைக்கும் கலர் பேசிஸ்ல டிஸ்கிரிமினேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இந்த பாயிண்ட் வந்து சொல்லணும்னு தோணுது. என்னன்னா அந்த சோ இப்ப 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அப்பர் கேஸ்ட் அண்ட் லோவர் கேஸ்ட். அதுல வந்துட்டு அந்த லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, தலிட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த அப்பர் கேஸ்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, சோ அவங்களும் இவங்களும் ஒரே டெம்பிள்ஸ்க்கு போக கூடாது, அவங்களும் இவங்களும் ஒரே வெள்ளில இருந்து தண்ணி எடுக்க கூடாது, ஒரே மாதிரி இந்த அப்பர் கேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஷூ போடக்கூடாது. இது வந்து நம்ம இந்த படத்துல கூட பாத்திருப்போம்ல, அசுரன்ல. ஆமா. சோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்ப நடக்குதா அப்படின்றது இல்ல, இப்பயும் இருக்குதான் நிறைய. வந்து இன்டீரியரா ஊர்லாம் இருக்குல்ல, நமக்கு தெரியாத இந்த பட்டி மாதிரி ஊர்லாம் சொல்றாங்கல்ல, அந்த பட்டி இந்த பட்டின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் வந்து இது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா. சோ ஒரு டிஃபரெண்ட் கம்யூனிட்டில நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஹியூமன் கிடையாது, நான் இம்பியூரா? அது எப்படி? அது அதான். சோ இன்னுமே வந்து சில கம்யூனிட்டிலாம் வந்து அன்டச்சபிள்ஸ் ஒரு கேவலமான வார்த்தையா வந்து ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்தியால. ஆமா. நிறைய கவர்மெண்ட்டும் வந்துட்டு எவ்வளவுதான் லாஸ் போட்டாலுமே இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு நிறைய ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலுமே இன்னுமே சில பீப்புள் வந்துட்டு இந்த காஸ்ட், கலரு, அது இதுன்னு வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நிறைய சினிமால வந்து நம்ம இதை பாக்கலாம். அவங்க நிறைய சொல்லிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெய்பீம் மூவி, ரத்னவேல் கேரக்டர் உள்ள மூவி, அது என்ன மாமன்னன் மூவி, அந்த மாதிரி. சோ ஒன் சச் மூவி வந்து தடக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி. அது வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு சாய்ரத்னு சொல்லிட்டு ஒரு மராட்டி மூவி. சோ மராட்டி பீப்புள் வந்து ஆக்சுவலா இப்படிதான் ரொம்ப பாப்பானுங்க. அதுல எப்படின்னா இந்த ஒரு மூவி, அந்த மூவில என்ன கதைனா லோவர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட் தான். அப்பர் கேஸ்ட் பொண்ணு, அது பொலிட்டிக்கல் லீடர் எம்பின்னு நினைக்கிறேன், எம்பியோட பொண்ணு. அதே மாதிரி காலேஜ்ல வந்து ஒரு பையன் இருக்கா, அவங்க வந்து லோவர் கேஸ்ட் தான். அவங்க 2 பேரும் பாக்குறாங்க, அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அப்பா வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்றாங்க. அந்த பையன் வந்து விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த பையனோட பொண்ணோட அண்ணன் வந்து பையனை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. இது அந்த பொண்ணு தெரிஞ்சு அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிடுது. ஓகேயா? ஓடி போனோடனே என்ன ஆகுது, ஒரு ஃபியூ இயர்ஸ் போகுது, அவங்க 2 பேரும் வேற ஊருக்கு போயிடுறாங்க, கொல்கட்டாக்கு அந்த மாதிரி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் போய் பிள்ளையும் பிறக்குது. அப்ப என்ன ஆகுது, இது வரைக்கும் அவங்களுக்கு கான்டாக்டே இல்ல, அந்த பொண்ணோட ஃபேமிலியோட கான்டாக்டே இல்ல. அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வராங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க திருப்பியும் ரீகன்சைல் ஆகிறதுக்கு வராங்க. வந்து பாக்கும் போது அந்த பொண்ணு வந்து அந்த அவன் சொல்றான் அந்த ஹீரோ, வேணாம் எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் யோசிக்காம பேரண்ட்ஸ பார்த்து ரொம்ப இதாச்சுன்னு சொல்லிட்டு சேர்ந்துருது. அப்போ ஒரு நாள் அவ ஆபீஸ் முடிச்சுட்டு வரா, வந்து வீட்டுக்கு அவ வரா, கீழே வந்து விழுவுறாங்க அந்த பொண்ணும் அந்த பையனும், அந்த பையன் அவங்களோட பையனும், அந்த ஹீரோவும் அந்த ஹீரோட பையனும் அப்படியே தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு அவங்க வந்து சினிஸ்டரா ஒரு சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா உண்மை கதை தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து கேஸ்ட் வைஸ்னு பார்த்தா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதான் சொன்ன மாதிரி பேசணும் வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே போலாம். ஆமா, இப்ப நீ இது சொன்னது எனக்கு தமிழ் மூவி என்ன பரியேறும் பெருமாள் கண்டிப்பா எல்லாருமே பாத்துருக்கோம். லைக் இப்ப பார்த்தோம்னா இத பத்தி நிறைய என்ன சொல்றது, பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நிறைய இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாரும் எடுத்தாலும் நிறைய படம் வந்திருக்கு. ஆனாலும் திரும்ப திரும்ப இது நடந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து பிகினிங் பாயிண்ட், ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் போட்டுட்டாங்க. ஆனா இதுக்கு எண்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்க போகுது, எவ்வளவு மோசமா இருக்க போகுதுன்னு தெரியல. சோ ஏன்னா இனிமே இப்ப வந்து சொசைட்டி வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு. இனிமே வர சொசைட்டி அப்படி என்டையரா மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு வார்த்தைக்கே இடம் கொடுக்க கூடாது. சோ இப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைட்ல போயிடக்கூடாதுன்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுதான். இப்ப நெல்சன் மண்டேலா அவர் வந்து ஒரு செம பியூட்டிஃபுல் லைன் சொல்லியிருப்பாரு, என்னன்னா no one is born hating another person because of the color of his skin or his background or his religion. People must learn to hate, and if they can learn to hate, they can be taught to love.
ஸோ இப்போ என்னன்னா நம்மளை வந்துட்டு நம்ம பிறக்கிறப்ப யாரையும் மற்றவங்கள வெறுத்துட்டே நம்ம பிறக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லி நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நம்ம மற்றவங்கள வெறுக்கவே ஆரம்பிக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பர்சன்ஸை வெறுக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்மளால வெறுப்பை கற்றுத்தர முடியும்னா அந்த அன்பு, நான் மற்றவங்கள லவ் பண்ணும் அப்படின்றது ஏன் நம்மளால கற்றுத்தர முடியாது? ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேட் கைடன்ஸாக இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான் சொல்லணும். ஆமா, irrespective of color, ரிலிஜியன், நேஷனாலிட்டி, அப்புறம் கேஸ்ட். முக்கியமா இந்த கேஸ்ட் தான். ஏன்னா நம்ம ஊர்ல என்னதான் நடந்தாலும் அந்த கேஸ்ட்ன்ற வார்த்தை மட்டும் போய மாட்டேங்குது. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்டாப் ரேசிசம். ஓகே, ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிக்கலாமாப்பா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ற பாரு. கருப்பும் வெள்ளையும் ஈக்குவல் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் a color, that's all.